காஜ்லா காங் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சாரி இத நான் தான் பேசுறேன். ரெக்ஸ்லே தான். குரல் கொஞ்சம் கேவலமாயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ஆல்ரெடி கேவலமா தான் இருந்துச்சு. இப்ப இன்னும் கேவலமாயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த படம் காஜ்லா காங் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு வழியா. ஸோ, ஃபர்ஸ்ட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹெல்மெட்ட கழட்டி வைக்கும்போது, மூளையும் சேர்த்து கழட்டி வச்சிரணும்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரியான ஒரு படம் தான். அந்த லிஸ்ட்ல தான் வரும் இது. ஸோ, என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையாங்கிறதையும் நோ ஸ்பாய்லர் வித்தவுட் ஸ்பாய்லர் இந்த வீடியோ இருக்கும். ஸ்பாய்லரோடலாம் அடுத்து வருது. நான் வச்சு செய்யலான்னு இருக்கேன் இந்த படத்த. ஹாய் காய்ஸ், நான் உங்க ரெக்ஸ்லே. ஃபர்ஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் விஷயங்கள்லாம் எனக்கு தோணுனத சொல்றேன். முதல்ல விஷயம், இந்த லால் சலாம் படத்துல எப்படி ரஜினி எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து காமெடி பண்ணாங்களோ, அந்த மாதிரி கூட இல்ல. ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த படத்துல. ஜஸ்ட் இந்த காட்ஜிலாங்கிறது பேருக்கு மட்டும் தான் காங்குக்கு முன்னாடி இருக்கு. படத்துல ஃபைன். ஓகே. பண்ணுங்கடா பண்ணுங்க. அந்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொன்னம்போதே நம்ம உஷாரா இருக்கணும். அடுத்த படத்துல நான் வந்து காட்ஜிலாவ வச்சு ஃபோக்கஸ்டா ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கேன். எனக்கு அடுத்த படம் வாய்ப்பு குடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசினப்பயே நம்ம உஷாரா இருக்கணும். 2வது 2 மணி நேரத்துக்குள்ள